கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 76வது நாள். இன்றைக்கி ப்ராக்டிஸில் ரைடர் ஜம்ப் அடிக்கிறப்போ என்ன தப்பு பண்ணுறோம், அதே மாதிரி டிப்பண்டர் ஜம்ப் அடிக்கிற பிளேயருக்கு மண்டை ஓடுறப்போ என்ன தப்பு பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணுறது, அதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். நேற்று நைட் டியூட்டி நண்பர்களே, அதனால் 9 மணிக்கு தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். காலைல எப்பவும் போல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ரன்னிங் எக்ஸசைஸ் பண்ணோம். அதை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா லைட்டாக ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஜம்பிங் ஸ்கில் ஒரு 10 நிமிஷம் பண்ணோம். பொதுவாக நம்ம ஜம்ப் எல்லோரும் கரெக்டாக அடிச்சுருவோம். ஆனால் லேர்ன் பண்ணுறதுலாம் நம்ம தப்பு பண்ணிடுவோம். நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணுறப்போ 2 கால் லேர்ன் பண்ணணும். ஒரு கால் சப்போஸ் லேர்ன் பண்ணாலும் கரெக்டாக பாதத்தை ஊண்டாமல் நம்ம டோவை ஊண்டணும். இப்போ கையை லேர்ன் பண்ணுறீங்கன்னா 2 கையும் கரெக்டாக லேர்ன் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் ரோல் அடிச்சிடுங்க. நீங்கள் ஃப்ரண்ட் ரோல் அடிக்காமல் அப்படி லேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியோட ப்ரெஷர் கைக்கு போய் கை ப்ரெஷர் தாங்காமல் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஜூரி ஆகும். அதனால் கரெக்டாக நீங்கள் கையை வச்சு லேர்ன் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ரண்ட் ரோல் அடிச்சிடுங்க. இப்போது 7 பேர் 6 பேர் டிஃபென்ஸில் கவர் மண்டை போட்டால் நீங்கள் முடிஞ்சளவு சைடு ஜம்ப் அடிங்க. அப்போ போய் நீங்கள் லைன் ஜம்ப்பு கங்கார் ஜம்ப் அடிச்சிங்கன்னா கார்னருக்குள்ளே போய் விழுந்துற மாதிரி இருக்கும். டிஃபெண்டர் நீங்கள் மண்டை போடுறப்போ பிளேயரோட இடுப்பில் முட்டி 2 காலையும் லாக் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்பையும் குனிஞ்சிங்கன்னா ஜம்ப் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால் லேசாக ஜம்ப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போது கார்னர் மண்டை போடுறப்போ அட்வான்ஸாக குனியாமல் பிளேயரை நல்லா உள்ளே வர வச்சு மண்டை போடுங்க. நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் குனிஞ்சிங்கன்னா பிளேயர் ஈஸியாக அவங்கள ஜம்ப் அடிச்சு போயிடுவார். அதே மாதிரி பிளேயரை பார்த்து மண்டை போடுங்க. இப்போ நல்லா ஜம்ப் அடிக்கிற பிளேயர்லாம் கரெக்டாக நீங்கள் ஏமாற்றி மண்டை போடுங்க. சப்போஸ் பிளேயர் ஜம்ப் அடிக்கிறப்ப கரெக்டாக எந்திரிச்சிருங்க. ரைடர் நீங்கள் ஜம்ப் அடிக்கிறப்போ டிஃபெண்டரை நல்லா வாரி விட்டு ஜம்ப் அடிங்க. உங்கள் காலை மாட்டாதவன்னா காலை உதறி ஜம்ப் பண்ணுங்கள். இப்போது ஜம்ப் அடிக்கிறப்போ உங்கள் கால் மாட்டிக்கிச்சுன்னா பதட்டப்படாமல் கையை லேர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜம்ப் அடிக்கிறப்போ லைட்டாக பதறிடுவாங்க. எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடிடுவாங்க. அப்படி பண்ணாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக ஜம்ப் அடிங்க. நமது சேனலை எல்லா கபடி வீரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.